Friends, வணக்கம். SMS Easy Maths channel வாழ்த்துக்கள். 11th Maths chapter 10 exercise 10.2 ல question number 9, 10, 11, 12 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல 9th question y equal to sin x by 1 plus cos x. Y is equal to sin x by 1 plus cos x. எந்த क्वेश्चन டிஃபரன்ஷியேஷன்ல வந்தாலும் வகைக்கெழுவுல எந்த क्वेश्चन வந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது uv இருக்கா u by v இருக்கான்னு செக் பண்ணணும். இங்க u by v மேல ஒண்ணு கீழ ஒண்ணு இருக்கு. அப்ப அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா u by v க்கு டெரிவேட்டிவ் டேஷ் போட்டா வகைக்கெழு அல்லது டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா இந்த கீழ இருக்கக்கூடிய v அத ஸ்கொயர் பண்ணி கீழ போடணும், மேல அப்படியே போடணும். கீழே ஸ்கொயர் பண்ணணும், மேல அப்படியே போடணும். இப்போ v அப்படியே போட்டா u க்கு டெரிவேட்டிவ் வகைக்கெழு மைனஸ் அடுத்தது u அப்படியே போடணும், v க்கு டெரிவேட்டிவ் வகைக்கெழு. இதுதான் ஃபார்முலா. இதை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். y யோட வகைக்கெழு டெரிவேட்டிவ் வந்து dy by dx ஈக்குவல் டு இது u இது v. கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணி அப்படியே போடணும். இங்க அப்படியே ஒரு தடவை போடணும் cos x. இதை இப்படியே போட்டாச்சு. இப்போ sin x க்கு டெரிவேட்டிவ், sin x க்கு டெரிவேட்டிவ் cos x மைனஸ் இப்போ sin x அப்படியே போடணும் இன்டு இதுக்கு டெரிவேட்டிவ் இது 1 நம்பர் மட்டும் வந்தா விட்டுறணும், 0 நம்பர் மட்டும் வந்தா டெரிவேட்டிவ் 0, இதுக்கு 0. cos x க்கு நமக்கு தெரியும் மைனஸ் sin x. cos x டெரிவேட்டிவ் sin x. ஆனா c ல ஸ்டார்ட் ஆகுறதுனால மைனஸ் sin x வரும். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 பிளஸ் cos x பிளஸ் cos ஸ்கொயர் x. இது வந்து மைனஸ் பிளஸ் sin ஸ்கொயர் x ன்னு கிடைக்கும் by 1 plus cos x the whole square. இப்போ cos square x plus sin square x நமக்கு தெரியும், பேசிக் ஃபார்முலா 1. அப்போ cos x plus 1 அல்லது 1 plus cos x 1 plus cos x by 1 plus cos x the whole square. அப்போ மேல 1 plus cos x ஒரு டைம், கீழ 1 plus cos x 10 டைம். அப்போ ஒரு டைம் கேன்சல் ஆயிடும், மேல 1 கிடைக்கும். அப்போ 1 by 1 plus cos x ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ 10th क्वेश्चन பார்ப்போம். இதுக்கு டெரிவேட்டிவ் dy by dx equal to இதுவும் அதே மாதிரி u by v மேல ஒண்ணு கீழ ஒண்ணு. அதுக்கு ஃபார்முலா எப்படி? u by v க்கு டெரிவேட்டிவ் equal to கீழ v ஸ்கொயர் பண்ணனும், v ஒரு தடவை மேல போடணும். v போட்டா u க்கு வகைக்கெழு டெரிவேட்டிவ் மைனஸ் அடுத்தது u அப்படியே போடணும், v க்கு டெரிவேட்டிவ். இது ஃபார்முலா. அப்போ இங்க வந்து இது u இது v, இது அப்படியே போடணும். கீழ உள்ள ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணணும், கீழ உள்ள ஃபங்க்ஷனை ஒரு தடவை அப்படி போடணும் பிளஸ் cos x. இது அப்படியே போட்டிருக்கோம். இனி இதுக்கு டெரிவேட்டிவ் x க்கு டெரிவேட்டிவ் 1 நமக்கு தெரியும், எப்பவுமே ஞாபகம் வைக்கணும் x ஓட டெரிவேட்டிவ் 1. அப்ப இன்டு 1 மைனஸ் ஃபார்முலால உள்ள மைனஸ். இனி x அப்படியே போடணும் இன்டு இதுக்கு டெரிவேட்டிவ் sin x க்கு டெரிவேட்டிவ் cos x, cos x க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் sin x. இதுதான் ஆன்சர். இனி இத சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா இங்க x வருது. sin x plus cos x minus x cos x plus x sin x by sin x plus cos x the whole square. இதுதான் ஆன்சர். அடுத்தது 11th question dy by dx equal to இதுவும் அதே மாதிரி u by v மேல ஒண்ணு கீழ ஒண்ணு. u by v வந்தா
v ஸ்கொயர் பண்ணி கீழே போடணும், v அப்படியே ஒரு தடவை போடணும். v போட்டா u க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் u போட்டா v க்கு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு நம்ம இது u இது v. அப்ப v ஸ்கொயர் பண்ணி கீழே போடணும். secant x க்கு ஸ்கொயர். அப்ப secant ஸ்கொயர் x இங்க secant x. இப்ப secant x க்கு போட்டாச்சு. போட்டா இதுக்கு டெரிவேட்டிவ் tan x க்கு டெரிவேட்டிவ் வந்து நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். secant x secant x tan x இப்படி எழுதணும். secant x tan x. secant x ரெண்டு தடவை, tan x ஒரு தடவை. இப்ப dy dx of secant x வேணும்னா இதுக்கு வேணும்னா இது ரெண்டும் வரும். secant x tan x. அடுத்தது dy dx of tan x வேணும்னா இது வேணும்னா இது ரெண்டும் வரும். secant x அப்புறம் secant square x. இது ஃபார்முலா மாதிரி வைக்க வேண்டாம், இதை மட்டும் ஞாபகம் வச்சா இது உனக்கு தெரியும். அப்போ secant x அங்க போட்டாச்சு. இதுக்கு tan x க்கு டெரிவேட்டிவ் secant square x minus 1 தனியா இருக்கு, நம்பர் மட்டும் இருந்தா 0. அப்ப இதுக்கு டெரிவேட்டிவ் ஆயிட்டு ஃபார்முலால ஒரு மைனஸ் வருது. மைனஸ் இது அப்படியே போடணும் மேல, tan x minus 1 into இது மேல உள்ளது அப்படியே போட்டா கீழ உள்ளதுக்கு டெரிவேட்டிவ் secant x க்கு டெரிவேட்டிவ் secant x tan x. இங்க பார்த்தோம். இதை இனி சிம்பிளிஃபை பண்ணணும். ஈக்குவல் டு secant cube x போடலாம். இங்க மைனஸ் tan x into secant x tan x. அப்ப மைனஸ் secant x tan square x. இந்த மைனஸ் எல்லாத்துக்கும் உள்ளது. tan x into secant x tan x. அப்ப secant x tan square x இந்த மைனஸ். அடுத்தது மைனஸ் மைனஸ் 1 plus 1 secant x tan x plus secant x tan x by secant square x ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இதுல ரெண்டுலயுமே secant x காமனா இருக்கு. secant x வெளியே எடுத்தா இதுல secant x இருக்கு, இங்கேயும் secant x இருக்கு. அப்ப secant x வெளியே எடுத்தா இதுல இருந்து ஒரு secant x வெளியே வந்தா இதுல 3 தடவை இருக்கு. அப்ப ஒரு தடவை வெளியே வந்தா 2 தடவை இங்க இருக்கும். secant square x மைனஸ் இது வெளியே வந்துட்டு tan square x plus secant x tan x by secant square x இப்படி வருது. secant square x minus tan square x னா 1. அதுவும் நமக்கு தெரியும், பேசிக் ஃபார்முலா. இது 1. அப்ப secant x into 1 அது secant x தான் plus secant x tan x by secant square x. இப்போ இதுலயும் secant x இருக்கு, இங்கேயும் secant x. அப்ப secant x வெளியே எடுத்துடலாம். secant x வெளியே எடுத்தா இதுல இருந்து secant x வெளியே எடுத்தா 1 secant x. அப்ப secant x வெளியே வந்த பிறகு 1 plus tan x ன்னு வரும் by secant square x. இப்போ இங்க secant x ரெண்டு தடவை, இங்க ஒரு தடவை, அது கேன்சல் ஆயிடும். ஓ secant x ஒரு தடவை மட்டும் கீழே இருக்கு. ஈக்குவல் டு 1 plus tan x by secant x ன்னு வரும். ஆன்சர். 12th question. இப்போ y equal to sin x by x square. அப்ப டெரிவேட்டிவ் எடுத்தா dy by dx equal to இதுவும் u by v. u by v ஃபார்முலா நமக்கு தெரியும். கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணி அப்படியே போடணும். இதுக்கு ஸ்கொயர் போட்டேன், ஒரு தடவை இங்க போடணும். இது போட்டா இதுக்கு டெரிவேட்டிவ் sin x க்கு டெரிவேட்டிவ் cos x. ஃபார்முலால ஒரு மைனஸ் வருது. மைனஸ் இனி sin x அப்படியே போடணும். இதுக்கு டெரிவேட்டிவ் x ஸ்கொயர் க்கு டெரிவேட்டிவ் இந்த 2 இங்க வரும், இங்க 1 மைனஸ் ஆகும். அப்ப 2x கிடைக்கும். into 2x equal to இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x ரெண்டு தடவை இருக்கு. அப்ப ஒரு x வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு x வெளியே வந்தா x cos x, இந்த x வெளியே வந்துட்டு மைனஸ் 2 sin x இருக்கும். by இங்க x ஸ்கொயர் ரெண்டு தடவை போட்டா x பவர் 4 வரும். அப்போ இங்க x 4 தடவை, இங்க x ஒரு தடவை, கேன்சல் ஆனா 3 தடவை இருக்கும். இங்க equal to x cos x minus 2 sin x by x cube. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.